தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,056 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்படும் சரக்கு முனையத்துக்கான ஒப்பந்தத்தை பெற அதானி குழுமம், வேதாந்தா நிறுவனம் உள்ளிட்ட பெரு நிறுவனங்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய துறைமுகமும் இந்தியாவின் பெரும் துறைமுகங்களில் ஒன்றாகவும் விளங்குவது தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம். குலசேகரன் பட்டினத்தில் அமைக்கப்படும் ராக்கெட் ஏவுதளம், வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி ஆலை உட்பட தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அமையும் புதிய தொழிற்சாலைகளால் வ.உ.சி. துறைமுகம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதையடுத்து செயல்படுத்தப்படும் துறைமுக மேம்பாட்டு திட்டங்களின் ஒரு பகுதியாக 7,056 கோடி ரூபாயில் புதிய சரக்கு முனையம் அமைக்க கடந்த ஆண்டு பிப்ரவரியில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து கோரப்பட்ட டெண்டர் அக்டோபர் மாதம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் டெண்டர் கோரியுள்ள தூத்துக்குடி துறைமுக கழகம் அடுத்த மாதம் டெண்டரை இறுதி செய்ய உள்ளது. புதிய சரக்கு முனையம் மூலம் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் பயன்பெறுவதுடன் புதிய தொழிற்சாலைகள் அமையும் என்றும் அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வரும்போது இன்னும் பல நிறுவனங்கள் வருது. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வரும்போது அவர்களுடைய இந்தியாவுக்குள்ளே உள்ள அவங்க பேட்டரியெல்லாம் தயார் பண்ணும்போதும் கார்கள் தயார் பண்ணும்போதும் ஹார்பர் மூலமாகவே இந்திய நாட்டுக்குள்ளேயே உள்ள அதர் ஸ்டேட்டுக்கும் சாலை வழி டிராஃபிக் இல்லாமல் கடல் வழியாக கொண்டு போகிறதுக்கும் இந்த அவுட்டர் ஹார்பரை கொண்டு வரும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 லட்சம் டன் சரக்குகளை கையாளும் திறனுடன் புதிய சரக்கு முனையம் அமைக்கப்படும் என தூத்துக்குடி துறைமுக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஏற்கனவே நாட்டின் பல்வேறு துறைமுகங்களில் சரக்கு முனைய ஒப்பந்தங்களை பெற்றுள்ள அதானி குழுமம் மற்றும் தொழிலதிபர் அனில் அகர்வால் தலைமையிலான வேதாந்தா நிறுவனம் உட்பட பல நிறுவனங்கள் டெண்டர் கோரியுள்ள நிலையில் 7,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை பெறப்போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.